இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? தோசை தான் ஸ்பெஷல். தோசைக்கு சைட் டிஷ் தக்காளி சட்னி வைக்கலாம்னு பார்த்தா தக்காளி காலி ஆயிடுச்சு. பூண்டு சட்னி அரைக்கலாம்னு பார்த்தா பூண்டு வைக்கிற வேலையில பூண்டு சட்னி அரைச்சாலே நீங்க பணக்காரங்களான்னு கேக்குறாங்க. என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. கொய்யாப்பழம்லாம் ரொம்ப வாடி போற மாதிரி இருந்துச்சா, சரி கட் பண்ணி சாப்பிடலாம். கொய்யாக்கா வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கொய்யாக்கால சட்னி சேர்த்தாமா இப்ப ட்ரெண்ட்? ஆமால, ஆமா. டாக்டர் சிவராமன் வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட கொய்யாக்கா சட்னி தான் செஞ்சாங்களாம். வாங்க அந்த கொய்யாக்கா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். கொய்யாக்கா சட்னின்னு ஒன்று அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அது கொய்யாக்கா தானே. அது கொய்யாக்கா சட்னி வந்து கொய்யாக்கா சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 5 காஞ்ச மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க கொய்யாக்காவை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கொய்யாக்காயா சேர்க்கணும், பழமா சேர்க்கக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்குனீங்கன்னா கொய்யாக்காயில இருக்க சத்தெல்லாம் போயிடும். கூடவே கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டினீங்கன்னா செம்ம டேஸ்டியான கொய்யாக்காய் சட்னி ரெடி.